அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய அக்டோபர் 27 ஒட்டுமொத்த ஏசியை இணைத்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்கான விடுதலையை விதைத்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை இந்த உலகத்திற்கு அறிவித்த பிரகடனப்படுத்திய மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களுடைய விழாவிற்கும் இந்திய தேசத்திற்காக தன் வாழ்நாளில் காவாசி நாட்களை சிறைச்சாலையிலே கழித்து தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் அனைத்து சமுதாய மக்களுடைய நல்வாழ்விற்காகவும் தேசிய தலைவராக வாழ்ந்து இன்றைக்கும் கோடான கோடி மக்களுடைய மனங்களிலே உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அக்டோபர் 30 ஜெயந்தி விழாவிற்கும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களை கலந்து கொள்ளுமாறு நானும் நான் சார்ந்த என் முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாக அவரை வரவேற்பதற்காக அந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக என்னுடைய அழைப்புதலை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். அந்த விஷயமாகத்தான் இன்றைக்கு நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து என்னுடைய அழைப்பை கூறியிருக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முக்குளத்தூர் புலிப்படை என்ன முடிவில் இருக்கு? நான் ஏற்கனவே அறிவித்ததுதான். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எப்படி ஒட்டுமொத்த இந்த தேசத்தை ஒரு மொழி வழியாகவும் ஒரு மத வழியாகவும் பலதரப்பட்ட மதங்கள் இனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்திற்கே இந்தியாவினுடைய ஜனநாயக நாடுகளிலே இந்தியாவிற்கென்று ஒரு தனித்துவம் மகத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் அது பலவேறுபட்ட மதங்கள் மொழிகள் பல ஜாதிகள் என்று பிரிந்து வாழ்ந்தாலும் இந்தியர்களாக ஒன்றுபட்டு வாழக்கூடிய இந்த நிலைதான். அந்த நிலைக்கு உலை வைப்பது போன்ற கொள்கை சித்தாந்தங்களை கொண்ட பிஜேபியினுடைய ஒரு அவர்களுடைய ஆட்சியோ அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களோ தமிழகத்திலே வேரூன்றி விடக்கூடாது என்பதற்காகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து அவர்களுடைய சித்தாந்தத்தால் குறிப்பாக RSS சித்தாந்தத்தால் பாஜகவினுடைய நிலை இங்கே வேரூன்றுமையானால் எதிர்காலத்திலே நமக்கான அடையாளம் நமக்கான மொழி நமக்கான இந்த மண் நம்மைக்கு இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அபாயத்தை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி நான் தேர்தல் வேலைகளை செய்தேன். அந்த அடிப்படையிலே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நமது தமிழர்களுடைய இந்த மாநிலத்தினுடைய சுய உரிமையும் மாநிலத்தினுடைய சுயாட்சியும் நமது மொழி மக்கள் சார்ந்த கல்வி பொருளாதாரம் வளர்ச்சி அனைத்து சித்தங்களுக்கும் ஒரு நிலைப்பாடை உறுதியான நிலைப்பாடை ஏற்று மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை வழங்குவதற்கு குறிப்பாக பிஜேபியை எதிர்த்து இந்த இந்தியாவிலே இன்றைக்கு மிக மிக வலுவான ஒரு சூழ்நிலையிலே அத்தனை சவால்களையும் எதிர்த்து சமாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக ஒட்டுமொத்த இந்தியாவுமே உற்று நோக்கக்கூடிய ஒரு முதல்வராக இன்றைக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த நிலையில் இவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்குளத்தூர் புலிப்படையினுடைய ஆவல். கடந்த தேர்தலில் போட்டியிடல, இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கீங்களா? தேர்தல் அரசியல் என்பது மக்களுக்கானதுதான். அந்த மக்களுக்கான அந்த அரசியலை தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நமக்கு ஜனநாயக அடிப்படையிலே சட்டமன்றத்திலே நமது கோரிக்கைகளை நான் சார்ந்த என் சமூகம் சார்ந்த மக்களுடைய அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான கோரிக்கைகளை வலியுறுத்த முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதை ஒரு தோழமை கட்சியாக பாராளுமன்ற தேர்தலிலே நான் செய்த பணிகளை உற்று நோக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அதற்கான முக்கியத்துவத்தையும் அதற்கான அங்கீகாரத்தையும் நிச்சயமாக வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. ஏற்கனவே நான் ஒருத்தன் போட்டி போட்டு அம்மா கிட்ட சீட்டு வாங்கி சட்டமன்ற தேர்தலாக ஜெயிச்சேன். உங்களுக்கு திருவாடனை தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேரடியாக தேர்தலை சந்தித்து இரட்டை இலட்சணத்தில் வெற்றி பெற்ற முதல் நபரே நான் தான். அதுக்கு முன்னாடி 1980 எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட காலத்தில் நடந்த இடைத்தேர்தலில் தான் உங்களுக்கு முதல் முறையாக இங்கே இரட்டையிலேயே ஜெயிச்சிருக்கு. அதனால என்னுடைய பலம் என்ன பலகீனம் என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும். அதனால என்னுடைய கட்டமைப்புக்கு நான் சார்ந்த என் முக்குளத்தூர் சமூகம் சார்ந்த கோரிக்கைகளை ஜனநாயக ரீதியிலே சட்டமன்றத்தில் எடுத்துரைப்பதற்கு என் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை முதல்வரிடத்தில் வலியுறுத்துவதற்கு நான் ஒருவன் அங்கே சென்றாலே சரியாக இருக்கும் என்பது. கரூர்ல துயர சம்பவத்தில் ஒரு 41 பேர்
தாவேகா தலைவர் விஜய் வந்து இதுவரைக்கும் கரூருக்கு போய் நேர்ல மக்களை பார்க்கல. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல சிபிஐ அரசியல் அதாவது தொடங்கி இருக்காரு. இல்ல அவர் கட்சி தொடங்கினது நடந்துருச்சு. அவர் கட்சி 25 நாளா முடங்கி போய் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அதெல்லாம் நீங்க தான் பனையூர்ல போய் கேட்கணும். முதல்ல பனையூர் கேட்டு பூட்டு வெளியில போட்டிருக்கா உள்ள போட்டிருக்கான்னு நீங்க தான் போய் பார்க்கணும். அதாவது ஒரு மக்களுக்கான அரசியல் என்பது மக்களுக்கானது. அந்த மக்களுக்கு பிரச்சனை என்கின்ற பொழுது அந்த அரசியலை செய்ய நினைப்பவர்கள், அந்த மக்களுடன் மூலமான அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அந்த மக்களுக்கு ஒரு இடையூறு ஒரு கஷ்டம்னாக்கா அந்த இடத்துல போய் நிக்கணும். அதை போய் நிக்க தவறியவர்களை நான் என்னன்னு சொல்றது? இது மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனால் அந்த மக்களுக்கான பிரச்சனை என்கின்ற பொழுது அந்த இரவே அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களுக்கான அந்த தேவைகளை உங்களுக்கு நான் இருக்கிறேன், உங்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் தான் ஒரு தலைவர், ஒரு தளபதி, எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த விதத்திலே அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையான ஒரு சம்பவத்திலே உடனடியாக களத்திலே இறங்கி பணியாற்றியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை யார் ஒருவரும் மறுக்க முடியாது. ஆகவே இந்த மக்களுடைய அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அவரை சார்ந்த அந்த மக்கள், குறிப்பாக பொதுமக்கள், அவர் இயக்கத்தை சார்ந்தவர்கள், அவர் கட்சியை சார்ந்தவர்கள், அவருடைய ரசிகர்கள் இறந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறார் என்று சொன்னால் இதை மக்கள் தான் புரிந்து இவர் நமக்கானவரா, இது மக்களுக்கானவரா, இல்லை மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கக்கூடியவரா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கும். ஏற்கனவே பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. சிபிஐ விசாரணையை கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவங்களே சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை உத்தரவு. இதுல பாஜகவோட பின்புலம் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சதானங்க. இது என்ன புதுசா என்ன கேள்வி? பிஜேபிங்கிறது நேரடியாகவே என்னைக்குமே எதுலையுமே வரமாட்டாங்க. இந்த மாதிரி அங்கங்க ஏதாவது சந்தில சிந்து பாடி ஏதாவது ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அதை கம்போஸ் பண்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு நல்ல நடிகர் கிடைச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் சாங் தயாராகும். இன்னும் பார்க்கல, நான் பார்க்கணும். நாளைக்கு தான் பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. நிச்சயமா பார்ப்பேன். அதிமுகவும் தாவேகா கூட்டணியை விரும்புறாங்க, எங்க கூட்டணிக்கு வருவாருன்னு நேரடியாக அழைப்பு விடுக்கிறாரு. ஏங்க அவங்க ஏடிஎம்கேங்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கின ஒரு மாபெரும் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அம்மா அவர்கள் பாதுகாக்கப்பட்டு என்னை போன்றவர்களுக்கு அரசியல் அடையாளம் கொடுத்த ஒரு கட்சி. ஆனா இன்னைக்கு அவங்க நடத்துற கூட்டத்தில் அவங்க ஏடிஎம்கே கொடியை பிடிக்காம இன்னொருத்தவங்க கொடியை பிடிச்சி இவங்க ஆளுங்களே பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அவல நிலையை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் யாருடைய தலைமையிலான ஒரு அவல நிலை அப்படின்னா எடப்பாடியினுடைய அவல நிலை தான். சோ பதவிக்காக எதையும் செய்ய துணிந்தவர் எடப்பாடி என்பது இதன் மூலமாகவும் நிரூபணமாகிறது. தனக்கான ஒரு மாபெரும் இயக்கத்தை எந்த விதமான ஒரு கட்டமைப்புமே இல்லாத ஒரு காட்டாரை போன்ற ஒரு வெள்ளப்பெருக்காக ஓடுகின்ற ஒரு ரசிகர் கூட்டத்தை நம்பி அவங்க கையில இவங்களே செட் பண்ணி அவங்க கொடியை எடுத்துக்கிட்டு இவங்க கூட்டத்தில் ஆட்டிக்கிட்டு அவர் இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு இப்படி ஒரு அவலமான ஒரு சூழலை நினைச்சு ஏடிஎம்கேனுடைய தொண்டர்கள் ரொம்ப குமுறிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்ட பேசுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் முதல் காரணம் எடப்பாடி தான். அவருடைய சுயநலத்திற்காக அந்த கட்சியை கூட அடமானம் வச்சுட்டு போனாலும் போவார். அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுது.